ஹாய் கைஸ், நான் உங்கள் மதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது தான். இட் மீன்ஸ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். இதுக்காக நான் ஒரு 5 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லோரும் சொல்கிறது தான், நீங்கள் ஜஸ்ட்டு போய்ட்டு யூடியூப்பில் வந்து ஹவ் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஜஸ்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 டாபிக் தான் வரும். ஸோ அதுதான் நானும் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க சொல்கிறதுலாம் இல்லை, அதே தான். பட் ஆனால் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பில்ட் அ லிசனிங் ஸ்கில். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆடியோ புக் கேளுங்க, இல்லை வந்து யாராச்சும் பாட்காஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட போய்ட்டு லிசன் பண்ணுங்கள். ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எல்லாருமே அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் கேட்குறத வந்து புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு பாட்காஸ்ட் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்கள் மைண்டுக்கு கொண்டு போயிடுங்க. இப்போ வந்து ஒரு வீடியோ இல்லை ஒரு ஆடியோ வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரி வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரியால் உங்களுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த நீங்கள் லிசன் பண்ணுறது வந்து உங்களோட மூளைக்கு கொண்டு போயிடுங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஏன்னா வரணும் கேட்கணும்னு சொல்லிட்டாங்க, ஸோ அதனால் நம்ம போய் கேட்கணும், ஜஸ்ட்டு கேட்டாலே நம்ம மைண்ட் ஆகிடும் அப்படின்னா அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது மாதிரி பண்ணாலும் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் என்ன கேட்டாலும் அதை வந்து 100% கான்சன்ட்ரேஷனாக அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உங்களால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 30 நாள் அதை கண்டினியூவாக நீங்கள் அதை பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது ஒரு பெரிய இம்பேக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நான் அது ஷுவராக சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கேட்கணும் அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்களோட மைண்டை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி, இந்த விஷயம் இது வந்து இதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க, இந்த விஷயம் இப்படி சொன்னால் இது நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சென்டென்சஸ் பேசுகிறாங்களோ, ஸோ அந்த விஷயத்த நீங்கள் உங்கள் மைண்டுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு சென்டென்சஸாக மேக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதர்வைஸ் இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, ஜஸ்ட்டு இவங்க போய்ட்டு லிசன் பண்ண சொல்லிட்டாங்க, இங்கிலீஷ் ரிலேட்டடான ஆடியோஸ் புக்கு இல்லை பாட்காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் போய் கேட்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கேட்கவும் முடியாது, இம்ப்ரூவ்மே பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ 2வது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரீட் லவுட் டெய்லி 2 pages. இதுவுமே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லி வந்து ஒரு 1 or 2 pages ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ரீட் பண்ணுங்கள், ஆனால் சத்தமாக ரீட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு தனியான ரூமுக்கு போயிட்டு உங்களை யாரும் வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு, யாருமே கேட்காம எதுவும் பிரச்சனை இல்லாமல் சத்தமாக உங்களுக்கு நீங்கள் அந்த புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா, அதுலேருந்து உங்களுக்கு வர அந்த உச்சரிப்பு வந்து உங்கள் மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகும். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆகும். அது நீங்கள் பேசுகிறதுக்கு கூட இப்போ வந்து அந்த வேர்டை எப்படி படிக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறப்ப அது உங்களுக்கு வந்து தோணும், இதை நம்ம அன்றைக்கி படித்தோம்ல அப்படின்னு. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளே ஜஸ்ட்டு மைண்டுக்குள்ளேயே படிச்சிங்க அப்படின்னா, உங்கள் மைண்டில் வந்து இங்கே தான் இருக்குமே தவிர உங்கள் பிரெயினுக்கு போகாது. ஸோ அப்படின்றப்ப அந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. இதனால தான் நம்ம சின்ன வயசில் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்ப கூட சத்தமாக படித்தா மைண்டில் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மை தான். நீங்கள் உங்கள் மைண்டுக்கு ஏற்றணும், எந்த விஷயத்த இருந்தாலுமே உங்களோட மைண்டுக்கு ஏற்றுறதுக்காக ஒர்க்கை பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு ஏனதானு இப்போ இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால டெய்லி ஒரு பேஜஸ் படிக்கிறது ஓகே தான், அவங்களோட ப்ரொனன்சியேஷன் ஸ்கில்ஸ் ஓகே ஆகும். பட் ஆனால் நீங்கள் லவுடாக படித்தா மட்டும்தான். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா படிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்கன்னா உங்களால் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சத்தமாக உங்களுக்கு யாரும் டிஸ்டர்ப் ஆவாங்க அப்படின்னா, தனியாக ஒரு ரூம் எடுத்து ஒரு 15 minutes நீங்கள் வந்து ஒரு 1 or 2 pages ரீட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சத்தமாக படிக்கிறதுனால யாரும் இது சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதனால் அதுக்கு ட்ரை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதனால் மனசுக்குள்ளே படிக்கிறத எந்த தப்பையும் பண்ணிடாதீங்க. 3வது, வாட்ச் இங்கிலீஷ் கார்ட்டூன் மூவிஸ் அண்ட் சீரீஸ். இது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, எல்லோரும் சொல்லுவாங்க, எல்லாம் வந்து நீங்கள் போய்ட்டு இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்கள், இங்கிலீஷ் மூவிஸ் மொட்டையாக சொல்லுவாங்க. ஆனால் இங்கிலீஷ் மூவிஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் இங்கிலீஷ் மூவிஸில் அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு இங்கிலீஷாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு அவங்க ஏதாவது இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கார்ட்டூன் இருக்குல்ல, கார்ட்டூன் அவங்க வந்து இப்போ சின்ன குழந்தைங்களுக்காக மேக் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோஸ். ஸோ அவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அவங்க அதுக்கு ரிலேட்டடான ஜஸ்ட் லைக் தட் வந்து இப்போது பேசிக் இங்கிலீஷை வச்சு மேக் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோரியை. ஸோ அப்படி கேட்குறப்ப அவங்களுக்கு அது தெரிய வரும், இந்த வேர்ட்ஸ் இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க, இங்கே இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். அதே வந்து இப்போ நீங்கள் வந்து மூவிஸு சீரீஸை எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா,
அவங்க வந்து பேசுகிறது வந்து எப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ஸ்பீடாக பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு மைண்டுக்கு வந்து அது கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அதனால் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் அப்படியே விட்டுருவீங்க அந்த வீடியோஸை. ஸோ ஜஸ்ட்டு வீடியோஸ் மட்டும் பார்க்குறதுனால உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறது அப்படின்னா கார்ட்டூன் ரிலேட்டட்னா இல்லை வந்து பேசிக் லெவலில் இருக்கிற வீடியோஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரிய வரும் எந்தெந்த சென்டென்சஸ் எதுக்காக எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நீங்கள் இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் அண்ட் தென் வந்து வேறு ஏதாவது சின்ன பிள்ளைங்களோட ஸ்கூல் ஸ்டோரிஸ் ரிலேட்டடான வீடியோஸு அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டெவலப் ஆகும். இது அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியவே வரும். ஓகே, நீங்கள் இந்த சென்டென்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம போய்ட்டு இங்கிலீஷ் சீரீஸு இல்லை இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்தா நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ அதனால் அந்த தப்பும் பண்ணுறாதீங்க. ரொம்பவே ஈஸியான இங்கிலீஷ் எங்கே கற்று தருவாங்கன்னா நீங்கள் எப்படி எங்கே கற்றுக்கலாம், எங்கே சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா கார்ட்டூன்லேருந்து மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து கார்ட்டூன் ரிலேட்டடான வீடியோஸ் செக் பண்ணிட்டு அதை வாட்ச் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இதுலேயே நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படி இந்த ரெண்டுத்தையும் நான் ஏன் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா திங்க் இன் இங்கிலீஷ் எவ்ரி சிங்கிள் சென்டென்ஸ். உங்களுக்கு வந்து என்ன வேணால் நீங்கள் நினைக்கலாம். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தோணணும். இப்போ வந்து நம்ம இந்த வேர்டு வந்து இப்போ சேர் எங்கே மூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கே அது தெரியணும். இப்போ வந்து ஐ ஹாவ் டு மூவ் த சேர் டு திஸ் பிளேஸ் டு திஸ் பிளேஸ். ஸோ இப்போ வந்து இந்த சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுக்கு வரணும். இப்போ நீங்கள் வந்து நினைக்கிறீங்க பட் உங்களால் பேச முடியல அப்படின்றதுக்கான காரணம் உங்கள் பிரெயினுக்கு லோ லெவல் ஆஃப் இங்கிலீஷ் சென்டென்சஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக பண்ணுறீங்க ஒரு விஷயத்த அப்படின்றப்போ உங்கள் பிரெயினில் வந்து எந்த விஷயமுமே ஸ்டோர் ஆகிருக்காது. நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் புதுசாக பண்ண தான் உங்களுக்குள்ள மைண்டு எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ வந்து இந்த விஷயத்த நினைக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி அதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு இங்கிலீஷில் முதல்ல திங்க் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு நீங்கள் என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து அந்த லாங்குவேஜை வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ஜஸ்ட்டு உங்களால் முடியலை அப்படின்றதுனால நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு பரவாயில்ல, நீங்கள் முடியலைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் திங்க் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கேருந்து இந்த பாட்டில் எடுத்து இங்கே வைக்கிறோம், இல்லை இங்கேருந்து சேரை மூவ் பண்ணணும், இல்லை வந்து அவனை கூப்பிடணும், இல்லை வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு தடவை திங்க் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் திங்க் பண்ணிவிட்டு தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு மைண்டுக்கு சொல்லிவிடுங்க இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் மைண்டை மட்டும்தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்களுக்கான டெவலப்மெண்ட்டு உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு இங்கிலீஷில் திங்க் பண்ணுறத முயற்சி எடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் இம்பார்ட்டன்ட்னு போட்டிருக்கேன். இந்த விஷயம் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த விஷயம்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை வந்து ட்ரை பண்ணாமல் கூட இருக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு பேசிக்ஸ் தான், பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் நினைக்கிறது அப்படின்றது தான் வந்து மேட்டர். உங்கள் பிரெயின் என்ன சொல்லுதோ அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம், பட்டு இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன் பேசிக்ஸில் இங்கிலீஷில். அண்ட் தென் வந்து ஸ்பீக் வித் அதர்ஸ் ஆர் யுவர்செல்ஃப். ஸ்பீக் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஃப்ரெஷர் லெவல்லேருந்து இன்டர்மீடியட் லெவல்னு சொல்லுவாங்க, இல்லை ஈஸி லெவல்லேருந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னா இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். இங்கிலீஷில் நீங்கள் பேசலை அப்படின்னா உங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் இது எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணாலுமே சரி, உங்களால் இந்த ஸ்டெப்பு பண்ணாமல் உங்களால் வந்து இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து 30 நாளில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே நீங்கள் அங்கே போய் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை வந்து ஒரு ஆள் டு இன்னொரு ஆள் வந்து பேச வச்சு தான் உங்களை இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்களே தவிர ஜஸ்ட்டு வாயால் கண்டிப்பாக உங்களால் பேசி பண்ணவே முடியாது. நிறையா கோர்சஸ் ஆன்லைனில் இருக்குது, பட் அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னா நீங்கள் நேராக போய் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஜஸ்ட்டு அவங்களுக்கு பக்கத்தில் வச்சு அவங்க கைட் பண்ணுவாங்க உங்களை. இது மாதிரி என்கிட்ட பேசி இன்றைக்கி ஒரு ஸ்டோரி வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லியே ஆகணும் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பல்சரி சொல்லிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொண்டு போய் சொல்லிவிடுவீங்க. ஆனால் நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் எப்படின்னா அவாய்ட் பண்ணிடுவீங்க.
இது வந்து பரவாயில்ல, நீங்கள் கால் கட் பண்ணிடலாம், இன்றைக்கி வந்து ஃபீவர்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த கிளாஸை கட் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நான் ஆன்லைன் கோர்ஸை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு நேரில் ஜாயின் பண்ணி அவங்க சொல்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ வீட்டில் இருந்து நான் படிக்கிறேன், வீட்டில் இருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களால கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து போங்க, போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். பெருசாக ஃபீஸ் வாங்க போகிறது கிடையாது. உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறது எவ்வளோ பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான், நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும். நீங்கள் பேசலை, நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளே வச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கீங்க, பட் ஆனால் உங்களால் பேச முடியலை அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஒன்று ஷையாக இருக்கும், இல்லை பயமாக இருக்கும், இல்லைனா வந்து நம்ம பேசினா ஏதாவது தப்பாக யாரும் நினச்சிருவாங்களோ அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இது 3 தான் இருக்கும். இது 3 தவிர வேறு எதுவும் உங்களால் பேசுகிறதுக்கு தவிர்க்கிறது வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பேச தான் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகுமே தவிர நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களோட டெவலப்மெண்ட்டு பேசாமல் நடக்காது. இதுதான் 100% ட்ரூ. யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, நீங்கள் பேசினா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்கிறதுனாலையோ லிசன் பண்ணுறதுனாலையோ உங்களால் டெவலப் பண்ண முடியாது. இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ இன்னொரு ஆளுக்கு யாரும் உங்களுக்கு கொலீக் யாரும் இருந்தாங்கன்னா, இல்லை உங்களுக்கு வந்து நேட்டிவ் கண்ட்ரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இங்கிலீஷில் பேச கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்டிங்கன்னா அவன் சிரிச்சிருவான், என்னடா பண்ணுற, காமெடி பண்ணவரா அப்படின்னு சொல்லி உங்களையே வந்து டாமினேட் பண்ணி அப்படியே அமுக்கிடுவான். ஸோ அதனால் வந்து அவங்ககிட்ட பண்ணாதீங்க. நான் சொல்லுவேன், போயிட்டு இல்லைன்னா தனியாக ஒரு ரூம் எடுத்து உங்கள் கண்ணாடி முன்னாடி நீங்களே பேசுங்க. பேசிட்டு நீங்கள் உங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி போய் பேசிவிட்டு அங்கே போய் நீங்கள் ஒரு ரூமில் போயிட்டு தனியாக உட்காந்து நீங்களே பேசுங்க. இல்லை உங்கள் கண்ணாடி முன்னாடி உங்களுக்காக பேசிவிட்டு திருப்பி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ எடுத்து பாருங்கள், என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்றைக்கி பேசாமல் இருக்கலாம், இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணலாம். பட் ஆனால் உங்களால் கன்சிஸ்டன்சியாக இல்லைன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி டெய்லி இந்த இதை ரிப்பீட்டாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சின்ன ஸ்டோரியாக மேக் பண்ணி நீங்களே உங்களுக்குள்ள செல்ஃபாக பேசி பாருங்கள். இது மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டோரி எடுத்து ஜஸ்ட்டு சின்னதாக கூகுளில் சர்ச் பண்ணிங்க. இப்போ ChatGPT கூட இருக்குது. சின்ன மினி ஸ்டோரிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி வரும். இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி, இல்லைனா மனப்பாடமாக பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு அதை எழுதி பார்த்தாலே உங்களுக்கு தோணும். ஸோ ஜஸ்ட்டு அதை பார்த்துட்டு அவங்க அந்த சென்டென்சஸில் என்னென்ன வேர்ட்ஸு எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வேர்டு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே